நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஓப்போவோட கலர் OS 7 வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அதே போல உங்களுக்கு ஹுவாவேயோட Mate 30 மொபைலுக்கு பிரீமியம் எடிஷன் மொபைலை வந்து லான்ச் பண்ண போறாங்க. யாரெல்லாம் Asus Zenfone 6 மொபைலை பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்காக ஒரு புதிய சாஃப்ட்வேர் அப்டேட், MIUயோட புதிய சாஃப்ட்வேர் அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் அதோட விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்யது, நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் ஓப்போவோட கலர் OS புதிய சாஃப்ட்வேர் வரப்போகுது சொல்லியிருந்தோம். பட் வரப்போகுது டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 20, 2019 இங்க இல்லங்க, சைனால லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த கலர் OS 7 வந்து ஃபர்ஸ்ட் எந்த மொபைல்ல லேண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா அது ஒரு லீக் தான். ஓப்போவோட Reno 10X Zoom எடிஷன் மொபைல்ல வந்து கலர் OS 7 நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் நவம்பர் 20, 2019 ஓப்போவோட கலர் OS 7, ஹுவாவேயோட Mate 30, Mate 30 Pro. ஸோ இந்த ரெண்டு மொபைலும் 4Gலையும் நமக்கு கிடைக்குது, 5G மொபைல்லையும் கிடைக்குது. ஸோ வெற்றிகரமா இது சேல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்குள்ளேயும் ஹுவாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா Mate 30 RS போர்ஷ் டிசைன் மொபைலை வந்து பிரீமியம் எடிஷனாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12GB ரேமாக இருக்கும், 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக இருக்கும், 4500 mAh பேட்டரி கொண்டதாக இருக்கும். அவங்க சொந்த சிப் செட்டான கிரண் 990 சிப் செட்டாக இதில் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறாங்க. 5G மோடமும் இதில் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன விலையில் சைனாவில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12999 சைனா கரன்சியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நவம்பர் 11க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சைனாவில். ஒரு சந்தோஷமான விஷயம், Asus Zenfone 6 இந்த மொபைலை இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய நபருக்கும், அதே போல் அமெரிக்காவில் Asus 6Z மொபைலுக்கும். ஸோ இந்த ரெண்டு மொபைலுக்கும் ரெண்டு ஒரே மாடல் தாங்க. அமெரிக்காவில் இந்த மாடல், இந்தியாவில் இந்த மாடல். ஸோ இந்த மொபைலை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு Android 10, அதாவது Android Q வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை லான்ச் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க, இந்த மொபைலை யாரெல்லாம் விலைக்கு வாங்குறீங்களோ அந்த மொபைலில் Android Qவும் Android Rவும் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ முதல் தடவையாக Android Q, அதாவது Android 10 கிடைக்க போகுது. ஸோ இந்திய நண்பர்களே, Asus Zenfone 6 மொபைலை பயன்படுத்துறீங்களா, கூடிய விரைவில் உங்கள் ஃபோனுக்கு 800 MB Android 10 அப்டேட் கிடைக்க போகுது. நம்ம பயன்படுத்தக்கூடிய Android ஃபோனில் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது முழுக்க நம்மளுடைய ஹெல்த்தை கேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா Xiaomi தங்களுடைய MIUI மூலியமா ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வர போகிறாங்க. யாரெல்லாம் Xiaomi மொபைலை பயன்படுத்துறீங்களோ ஸோ அவங்க மொபைலில் இனி வரக்கூடிய நாட்களில் ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் உங்களுடைய மொபைலில் நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கேப் விடலாம், ஒரு இன்டர்வல் 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு ஒரு செர்டன் டைம் வரைக்கும் மொபைல்ல இருந்து நம்ம விலகி இருக்கலாம். அதுக்காகவே இந்த ஃபோக்கஸ் மோட கொண்டு வர இதே மாதிரி தான் OnePlusம் தங்களுடைய ஃபோனில் Zen மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ Xiaomi MIUI மூலிமா ஃபோக்கஸ் மோட கொண்டு வர போறாங்க. IFA ஈவெண்ட்ல HMD குளோபல் நிறுவனம் நோக்கியாவோட 3 மாடல் லான்ச் பண்ணாங்க. நோக்கியாவோட 110, நோக்கியாவோட 27, 20 ஃபிளிப், அதே மாதிரி நோக்கியாவோட 800 டஃப். இதுல நோக்கியாவோட 800 டஃப் வந்து லாஸ்ட் மாசம் தான் யூரோப்ல சேலுக்கு வந்துச்சு. ஸோ அந்த மொபைல் இந்தியாலையும் வரப்போகுது. ஸோ என்ன விலையில உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது யூரோப் கரன்சி கன்வெர்ட் பண்ணும்போது 10,000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வரும்போது என்ன விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலில் வந்து KaiOS ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக பயன்படுத்திருக்காங்க. 2100 mAh பேட்டரி, 2 மெகா பிக்சல் கேமரா, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு 9 மணி நேரம் பேச முடியும். ஸ்டாண்ட் பைல வந்து உங்களுக்கு 40 மணி நேரம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது இந்த நோக்கியாவோட 800 டஃப் மொபைல். TCL ஒரு ஸ்மார்ட் டிவியை சைனா மார்க்கெட்டில் சமீபத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த TCL மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100X6C அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் 100 இன்ச் டிஸ்பிளே கொண்ட டிவியாக லான்ச் பண்ணிருக்காங்க. வேற என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இல்லை 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 120 Hz டிஸ்பிளே ரேட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த TCLோட புதிய ஸ்மார்ட் டிவியில் பார்க்க முடியும். ஆல்ரெடி ஷார்ப் பார்த்தீங்கன்னா 120 இன்ச் டிவியை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோனி 98 இன்ச்லையும், சாம்சங் 98 இன்ச்லையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த TCL வந்து 100 இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் டிவியை சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட கரன்சி படி 79,999 சைனா கரன்சி அப்படிங்கிறாங்க. ஸோ எப்போ இந்த TCL ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன் மோர் கம்பெனி இந்தியாவில் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஸ்பீக்கரை. அதாவது 2600 mAh பேட்டரி கொண்டதாக இருக்குது. 30 வாட்ஸில் இயங்கக்கூடியதாக இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவில் என்ன விலைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,999 அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,500 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடைக்கும். நவம்பர் 20 முதல் வந்து இந்தியாவில் சேலுக்கு வருது அப்படிங்கிறது ஒன்மரோட அறிவிப்பு.
அறிவிப்பா நம்மளால பார்க்க முடியுது. எல்ஜி சமீபத்தில் ஒரு புதிய டேப்லெட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் இல்ல, சவுத் கொரியால லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச்லையும் 8200 mAh பேட்டரியும் 4GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகபட்சமாக உங்களுக்கு 512GB வரைக்கும் அதிகப்படுத்தலாம். 8 மெகா பிக்சல் கேமரா, செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த டேப்லெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவில் உங்களுக்கு வந்து டேப்லெட் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சவுத் கொரியாவோட கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது இந்தியாவில் 26,800 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாடல் இந்தியாவில் கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த அறிவிப்பும் இல்லை. ஸோ நம்மளும் பொறுத்து வந்து பார்க்கலாம். எல்ஜியோட G-Pad 5 ரியல்மி மொபைலை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃப்ளிப்கார்ட்குள்ளே போங்க. ரியல்மி ஃபெஸ்டிவல் டே சேல் வந்து தொடங்கியிருக்காங்க. இது 5 நவம்பர் முதல் 8 நவம்பர் வரைக்கும் இந்த சேல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மூலமா ரியல்மி மொபைலை நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்தந்த பிராண்டுக்கு தகுந்தபடி 500 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 3000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. நாளில் 8 நவம்பர் வரைக்கும் தான் இந்த ரியல்மியோட ஃபெஸ்டிவ் டே சேல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஷோமி தங்களுடைய ரெட்மி மொபைல்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்களா, அதுவும் மீ சூப்பர் சேல் மூலியமா மீ.காம்ல இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ரெட்மி மொபைல் என்னென்ன மொபைலுக்குலாம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மினிமம் 500 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மொபைலுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு சில மொபைல்கள் மட்டுமே ஃபிளிப்கார்ட்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குது. முழுமையான டிஸ்கவுண்ட் நீங்க பெறணும் விருப்பப்பட்டா மீ சூப்பர் சேல் அவங்களுடைய மீ.காம்ல போய் செக் பண்ணி பாருங்க. நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த டெக் நியூஸ் வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் கூட படிக்கங்க, கவலையே இல்லை.